Hi friends, Smiley Food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சோயா மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோயா மஞ்சூரியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் சோயா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது பாதி குடமிளகாய், இது கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். தண்ணி சூடாகட்டும். சோயா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, இதில் சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆகும். அப்படியே கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சிட்டு வந்தாச்சு. இதில் வந்து மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோயா பொரித்து எடுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. அது ஒரு 2 நிமிஷத்துலேயே செவந்துடும். எடுத்துடலாம். ரொம்ப சிவக்கணும்னு அவசியம் இல்லை. செவந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுலேயே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த குடமிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கணும். இதுலேயே இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விடணும். இதிலே 1 ஸ்பூன் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். இதிலே இந்த சோயாவை போட்டுக்கலாம். போட்டு ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. இது 1 நிமிஷம் கிளறி விட்டாச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடான சுவையான சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.